முருகா. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் சார்பு மாத்தினேன் பேசக்கமே ஒண்ணு. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பகலில் இருக்கின்ற கதிரவனுக்கும் இரவில் இருக்கின்ற வெண் நிலவுக்கும் மாதாவுக்கும் கடல் அலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்ற வளர்க்கின்ற தாய்குலத்தி தங்கங்களுக்கும் அதற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இலங்கை நற்பணிம் என்ற அங்கத்தினர்களுக்கும் உள்ளூர் நண்பர்களுக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் மற்ற இந்த நாடகத்தினை சீரும் சிறப்புமான முறையில் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வருகை இருந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர் சார்பாகவும் மற்ற நாடக அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய அருமையப்பா வீரமங்கலத்தை சேர்ந்த தமிழ் செல்வன் மற்றும் முத்துராஜபுரத்தை சேர்ந்த சாமித்துறை சிவசுப்பிரமணியன் நாடக கலைக்குழுவினர் சார்பாக முதற்க நன்றி கிடந்த வணக்கங்கள் இனிதான முறையில் நாடகத்தை துவங்குகின்றோம். நன்றி வணக்கம் இசை தட்டு முள்ளார். நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஆத்தாலாம் பார்க்கணும், அம்மா எல்லாம் பார்க்கணும், இவ்வளவு ரசிகர்களை பார்க்கணும், எல்லாருக்கும் ஒரு கூப்பன் வேணும்ல. அருமையான நாள் பங்குனி 1ஆம் தேதி. இன்னையிலிருந்து ஒரு 30 நாளைக்கு சிறப்பா இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சிறப்பான ஒரு ரசிகர்கள் உள்ள பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நாடக ரசிகர்கள் அதிகம் உள்ள பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மணல் மேல் குடி பக்கத்துல எடுத்துக்கிட்டாவே எல்லா பக்கத்துமே அதுக்குன்னு தனி ரசிகர்கள். பார்த்தீங்களா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். நாடகத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நம்ம 10 பேர் கையிலுமே இருக்கு. ஆமா, அதே போல நாடகத்தை அமைதியா கண்டுகளிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. இன்னைக்கு எல்லா பொறுப்புமே சிறப்பா அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இன்னொரு பொறுப்பு எது தெரியுமா? ரசிகர்களையும் நடிகர்களையும் ஒன்று இணைக்கக்கூடிய பாலம் ஒளி அமைப்பு ஜலீலா. சூப்பர் தலைவன். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அருமையான ஒளி அமைப்பு எல்லாமே நமக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. அந்த ஆத்தா மாகாளி அம்மனை வேண்டி விட்டு மற்ற விஷயங்கள் ஆரம்பிப்போம். Thank you.
நகரமாக விளங்கக்கூடிய நமது புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி முத்துராஜபுரம் கிராமத்தில் எழுந்து அருள்பாலித்தோறும் அருள்மிகு ஸ்ரீ மன்மத சுவாமி 125வது ஆண்டு காமன் பண்டிகை திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2025 சனிக்கிழமை இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் நமது கோயில் முன்பாக அமைந்துள்ள வண்ண மின்னொலி கலையரங்கில் வேடன் தேடியது மானாமங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பான முறையில் நடைபெறும். நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று வெற்றி வாக்கு சொல்லி வரும் மதிப்பு பாஸ்குரிய அருமையினார் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் சிங்கராஜ் அவர்கள் உங்கள் முன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வினையாக கானக்குயில் கவிக்குயில் சொற்போர் அரசி பாட்டுக்கு இவர் பிறந்தாரா இல்ல இவருக்கு பாட்டு பிறந்ததா என்று உட்கார்ந்திருக்கும் உங்களையும் சற்று சிந்திக்கக்கூடிய அருமை சகோதரி எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த எஸ் மங்கையகரசி அவர்கள் வள்ளி நாயகமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் இணையாக வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை நடத்த காத்துக் கொண்டிருக்கும் கானப்பிரியர் கழகப்பிரியர் அருமை மாமா எங்களது புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள சேந்தாக்குடியை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதர் கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாடகத்திலே முக்கியமானவங்க தான் இவங்கெல்லாம். ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க நாரதரும் வந்துட்டாரு. அதை தாண்டி அவர்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண இவங்களும் வந்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு கல்யாணம் நடக்கணும்னா முக்கியமான விஷயம் எது தெரியுமா? மங்கள வாத்தியம். இந்த மங்கள வாத்தியம் இருந்தாதாங்க கல்யாணம். இதெல்லாம் இருந்துச்சு எப்ப தெரியுமா? அப்ப எல்லாம் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமணம் நடக்கணும்னா அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஊருக்காரவங்களும் சேர்ந்துருவாங்க. பொண்ணோட ஊருக்காரவங்களும் மாப்பிள்ளையோட ஊருக்காரவங்களும் சேர்ந்து அந்த கல்யாணம் பார்த்தீங்கன்னா 2 ஊர் சார்பா ஜேன்னு நடக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் மாற மாற அப்படியே என்ன பண்ணுச்சுன்னா பொண்ணோட சொந்தம் வந்தா அப்பா அம்மாவோட, மாப்பிள்ளையோட சொந்தம் வந்தா அப்பா அம்மாவோட கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமா மாறினதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, இவங்க 4 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு கல்யாணம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்ப 2025 என்ன தெரியுமா நடக்குது? எப்படி? பொண்ணு பையன் அவன் 10வது படிக்கிறான், புள்ள 12வது படிக்குது. கூட்டிட்டு போய் தாலியை கட்டி கூட்டு வந்துடுறாங்க. அது இப்ப எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் எப்படி தெரியுமா? வாட்ஸ்அப்ல காதல், வாட்ஸ்அப்ல கல்யாணம் எல்லாமே. இதுல நம்ம பத்திரிக்கையெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் ஒரு கல்யாணம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சொந்த பந்தத்தெல்லாம் அழைக்கிறதுக்கு எப்படி தெரியுமா போவாங்க? தட்டுல எல்லாம் பாருங்க பழங்கள்லாம் வச்சு வெத்தலை பாக்க வச்சு முறையா பத்திரிக்கை அடிச்சு கொண்டு போய் எங்க வீட்டுல கல்யாணம் குடும்பத்தோட வந்துருங்க அப்படி கொடுத்த காலம்லாம் போயிருச்சு. இப்போ வாட்ஸ்அப்ல தட்டி விட்டுறாங்க. வர பங்குனி மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி வாக்குல கல்யாணம் நடக்குது, குடும்பத்தோட வந்துருன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? உடனே மாப்பிள்ளைக்கு 1000 ரூபாய் மொய் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறது. அவங்க ஜிபேல அனுப்பிச்சிட வேண்டியது. எல்லாம் காரணம் என்னன்னா இந்த செல்போன் காலங்கள். அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்போன் வளர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு. மனுஷன் பாரு சோறு தண்ணி கூட இல்லாம இருந்துடுறாமையா. ஆனா செல் இல்லாம இருக்கவே முடியாது. மனுஷனோட வாழ்க்கையில் இன்னைக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமா போயிருச்சு. மக்கள் பாருங்க 2 விஷயத்துல இப்ப வரையும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியுமா? ஒண்ணு விலைவாசி, இன்னொன்னு இந்த கைபேசி. இந்த 2 விஷயத்துலதான் மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த கைபேசி வந்ததும் போதும் எவ்வளவு விஷயங்கள் மாறிடுச்சு தெரியுமா? இப்ப நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, நான் என்ன தெரியுமா பண்ணேன்? நாடகத்துக்கு போற வரிசையா நான் பல பேரை பார்க்க வேண்டியதெல்லாம் வரும், பல பேர்கிட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செல்லு வாங்கலாம்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி புதுசா ஒரு செல்லு வாங்கினேன். செல்லோட பேர் என்ன தெரியுமா? ஓப்போ. எப்போன்னு கேட்டாரு. அப்படி ஒரு கம்பெனி இருக்கு, இந்த புது கம்பெனிங்க. செல்லு வாங்கிட்டேன். செல்லோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 35,000 ரூபாய் ஜிஎஸ்டியோட சேர்த்து புதுசா வாங்கிட்டேயா. செல்ல வாங்கணும்னு என்ன தெரியுமா பண்ணேன்? புது பொண்டாட்டியும் புது செல்லும் ஒண்ணு. ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். அதை தடவுறபடி தடவி கொடுத்தோம்னா நம்ம கிட்ட இருக்கும், இல்லாட்டி டிஸ்பிளே போயிடும். ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தேன். சாப்பிட போனா கையில எடுத்துட்டு போவேன், தூங்க போனா தலைமாட்டுக்கு அடியிலே வச்சுக்கிறது. இவ்வளவு குளிக்க போனா கூட கையில எடுத்துட்டு போயிடுறது. அப்படியா? ஆமா. வேற நேத்து செல்ல குளிக்க போகும்போது அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டேன். பாத்ரூம்ல செல்ல வச்சுட்டு மறந்த வாக்குல குளிச்சு விட்டு வேகமா வெளியில வந்துட்டேன். சரி, வெளியில வந்து நாடத்துக்கு வேகமா போகணும்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பிட்டு பேக் எடுத்து மாற்றப்போதான் பாக்குறேன் செல்ல காணுங்கிறது. நம்ம குளிக்கிற இடத்துல போன் பேசிட்டே போனோம், செல்ல அங்க வச்சோம். அந்த ஞாபகம் எனக்கு இல்ல. வீடு முழுக்க செல்ல காணும் செல்ல காணும், வீடு முழுக்க தேடுறேன், எங்கேயும் இல்லையே. என் வீட்டுல ஒரு கிளவி ஒண்ணு கிடக்குது. எனக்கு பின்னாடி அது குளிக்க போனுச்சு. குளிக்க போன கிளவி பேசாம குளிச்சுட்டு வர வேண்டியதானே. என்ன பண்ணுச்சு? இவ பாத்ரூம்ல இருந்து சத்தம் போடுறாங்க, செல்ல காணும். நான் தேட இவ என்ன தெரியுமா கேக்குறாங்க? பேராண்டி
பேராண்டிச்சு என்ன கிளவி அப்படின்னு என்னடா சோப்பு வாங்கி வச்சிருக்கோம் சோப்புல நுரைய வரலாடான்னு சோப்புல நுர வரலையா சோப்புல நுர வரலையா நம்ம தானே கமாம் சோப்புல போட்டு குளிச்சோம் குப்பு குப்புல தள்ளி இருக்கும் இது என்னடா நுர வரலன்னு அப்புறம் பார்த்தா இந்த லூசி கிளவி கண்ணு தெரியாம சோப்புக்கு பதில் செல்லு எடுத்து போட்டு தேய்தேன்னு தேய்ச்சிருக்கு காரணம் அவங்க மேல நம்ம கோவப்பட முடியுமா தேய்ச்சிருக்கோம் வயசானவங்க செல்லுக்கும் போனுக்கு அதாவது சோப்புக்குமே வித்தியாசம் தெரியல அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இந்த காலத்திலையும் நாடகம் வைக்கிறாங்கன்னா பெரிய விஷயங்க ஏன்னா இன்னைக்கு நாடகத்துல நடிகர்கள்லாம் யார் யார் வந்திருக்காங்க என்னன்னு இன்னைக்கு எல்லாம் பாருங்க செல்போன்லயே பார்த்துட்டு போயிடலாம் அதையெல்லாம் தாண்டி நம்ம ஊருக்கு 10 நடிகர்களை கொண்டு வந்திருக்கோம் நேரடியா போய் பார்ப்போம்னு சொல்லி நம்ம நடிகர்களை பார்ப்பதற்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாத்தீங்களா இவர்கள் அத்தனை பேருக்கு நம்ம கலைக்குழுவினர் சார்பா முதல்ல ஒரு கைத்தட்டலை கொடுத்துருக்கோம் நன்றி 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 எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல உங்க அத்தனை பேருக்குமே மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்க எல்லாம் இப்படி உட்காந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நடிக்கிற எங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும் அருமையான மக்கள் அருமையான ரசிகர்கள் அதை தாண்டி எங்களுக்கு மங்கள வாத்தியங்களாக வருகின்றிருக்கும் அருமையப்பா மரியாதைக்குரிய நமது பூவரசங்குடியை சேர்ந்த எல்லாத்துக்கும் குருநாதர் பல மாணவர்களை உருவாக்கியவர் பூவரசங்குடி ஆர்.கே. மூர்த்தி அவர்கள் உங்கள் முன் ஹார்மோனியம் பின்பாட்டை இசைப்பார். புதுக்கோட்டையை சேர்ந்த என் சுதர்சன் அவர்கள் மிருதங்கம் டோலக்கை சேர்ப்பார்.
எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார். நன்றி. குச்சில வாசிக்காம ஆனா மாமா இந்த வயசுல நீங்க இப்படி கை அடிக்கிறீங்கன்னா கையில அடிக்கிறீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? அதற்கு மறுத்தபடியாக சிறப்பான முறையில் உங்கள் முன் தாளத்தை சேர்ப்பார் அருமையானார் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த சுப்பிரமணி அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். அவ்வளவுதான் போதும். நன்றி. சிறப்பான முறையில் எங்களுக்கு வண்ண திரையரங்கம் அமைத்திருக்கும் மரியாதைக்குரிய அஜித் அஜய் சீனமணி உரிமையாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு மிகவும் தெல்ல தெளிவாக ஒளிவொலி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம் கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த ஜலிலா ஆடியோஸ். ஜலிலா ஒரு வாட்டி சரியான ஒரு ஒளிவொலி அமைப்பு. சிறந்த நடிகர்களை தேர்வு செய்து நாடகத்திற்கு அமைச்சா மட்டும் பத்தாது, அந்த நடிகர்கள் நல்லா பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் சிறந்த ஒரு ஒளிவொலி அமைப்பு தேவை. அப்படிப்பட்ட சிறப்பான ஒளிவொலி அமைப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஜலிலா ஆடியோ சிறந்த ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம். சூப்பர் தலைவர். விடிய நீங்க ஆள் மாறுவீங்களா? ஷிஃப்ட் கணக்கா? வரப்படாது சொல்லிட்டேன். விடிய வரைக்கும் ஷிஃப்ட். கல்யாணம் பண்ணிட்டா நம்ம தான் பக்கத்திலே இருக்கணும், ஷிஃப்ட் மாத்த கூடாது. ஆமா அதேதான். ஓகே. அப்புறம் அடுத்த விட்டா நோட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மைச்செட்டு போடுறதுல ஒரு விஷயமும் இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பக்கத்துல அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு சில பக்கத்துல பாருங்கன்னா சாமான் சட்டியில கொண்டு வந்து இறக்கிடுவாங்க, லோடு கணக்குல இறக்கி வச்சுட்டு. இதுல இன்னொரு விஷயமும் பண்ணுவாங்க, ஸ்பீக்கர்லாம் இங்க எல்லாம் தூக்கு மாட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த சைட்ல 4 தொங்கும், இங்கிட்டு 4 தொங்கும். பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பயங்கரமா இருக்கும். ஆரம்பிக்கிறப்ப எல்லாம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வச்சுக்கிட்டு இருக்க ஆளு நவுந்து போயிடுவாப்ல. அடுத்து இன்னொரு ஆள் வந்து உட்காருவாப்ல. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாப்ல, என்னடா எல்லாருமே தொழில் பண்றாங்களே நம்ம மட்டும் சும்மா உட்காந்துருந்தா நல்லா இருக்குமான்னு நல்லா இருக்கிற வால்யூம் அப்படி லைட்டா குறைப்பாப்ல. காது வலிக்குது அப்படின்னு அப்படியே கொண்டு விட ஆரம்பிச்சிடும். அப்படிலாம் இல்லாமல் சிறந்த ஒரு ஒளிவொலி ஸ்தாபனத்தை இயக்கி கொண்டிருக்கும் நமது ஜலிலா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாருமே சொல்லிட்டேன்ல, சாப்பாடு அதை விட சிறப்பான ஏற்பாடு, சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லார் பேரையும் சொல்லிட்டேன். நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால போயிட்டு வரேன். மணி ஆயிருச்சு. பேரையும் சொன்னேன். என்னையா முக்கியமான பேரை சொல்லு. முக்கியமான பேர் யார் உங்களுக்கு? நல்ல அருமையாரு. கோச்சிக்காங்க மறந்துட்ட பத்தியா. இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் நமது ஏகே மீடியா யூடியூப் சேனல் வீரமங்கலம். ஏகே மீடியா. நாளைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மறுநாளே இந்த நாடகம் யூடியூப் சேனல்ல வந்துடும். உடனடியாக எல்லாரும் செல்போன் வச்சிருந்தீங்கன்னா ஏகே மீடியான்னு டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனடியாக அனைவரும் ஆதரவு கொடுங்க. ஏகே மீடியா வீடியோ கவரேஜ். தம்பி ஓகேவா? அருமையான முறையில் வீடியோ கவரேஜ் செய்து கொடுக்கும் ஏகே மீடியா யூடியூப் சேனல். அவ்வளவுதான வேலை முடிஞ்சதா? போயிட்டு வரேன்.
நான் எதை சொல்ல வந்து எதை சொல்லிட்டு இருக்கேன் அதான் அதுவும் சொல்ல வேண்டியதா இல்லைன்னு சொல்லல அப்புறம் பொம்பளை பிள்ளை பேரை சொல்லியா அட ஆமாப்பா இதை மறந்துட்டேன் விட்டு நமது முக்கியமான வள்ளித்திருமண நாடகத்தில் பொம்பளை பேரை சொல்ல ஆடல் அழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை சிங்கார சிட்டு திருப்பதி லட்டு அருமை சோழி எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த அனிதா அவர்கள் டான்ஸ் உண்டார் விட்டானிதா ஒருத்தியைத்தான் அந்த அழகி என்பே அகலம் என்பே நீங்க பார்த்தது அவ்வளவுதான் கொஞ்சம்ங்கிறீங்க ஆமா மனசு பெருசுங்க அப்படியா சரி பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிட்டீங்க சரி. அடுத்தபடியாக என் பேரை சொல்றேன் என் பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வந்தாப்புல என்னப்பா வந்தது பேர் என்ன பேரை வச்சுட்டு போயிட்டாப்ல நோட்டீஸ் நமக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது அதுக்காக போகும்போது ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம் நல்லா சொல்லுங்க தயவு செய்து இப்ப எல்லாம் விபத்துகள் அதிகமா நடக்கிற நாடு இந்தியாவிலே தமிழ் மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்கு என்ன காரணம் தெரியுமா இன்றைக்கும் பாருங்க தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறவங்களோட அதிகமா செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்க தான் விபத்துல கொண்டு போய் அதிகமா வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்றாங்க அதனால விபத்துகள்லாம் நடக்குது தயவு செய்து அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த வண்டி வாங்குற காசை விட இந்த வண்டிக்கு அவதாரம் கட்டுறாங்க தெரியுமா ஃபைன் போடுறாங்க தெரியுமா அதுலதான் நம்ம ஆளுங்க காசை கொண்டு போய் நிறைய கொடுக்குறாங்க என்ன காரணம் வண்டிக்கு சரியான முறையில இன்சூரன்ஸ் கிடையாது ஆர்சி புக் கிடையாது இதுல இன்னொன்னு என்ன பண்றாங்க ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது என்ன 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 இவ்வளவு தூரம் இந்த விஷயம்லாம் நடக்கிறது யாரால இந்த வண்டி ஓட்டும் போது பாதுகாப்பா ஓட்டணும் அதுக்குண்டான ஆவணங்களை வைத்துக் கொண்டு பயணிக்கணும் இதை ஏன் தெரியுமா சொல்றேன் 4 பேர் மாமா அப்பா சொல்ல பார்த்தமே இந்த விஷயத்தை கேளுங்க 4 பேர் கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க சரி 4 பேர் கார்ல போறப்ப பையன் வண்டியை ஓட்டிட்டு போறான் சரி பக்கத்துல அவங்க அப்பா அம்மா உட்கார்ந்து இருக்காங்க பின்னாடி காது கேட்காத தாத்தா உட்கார்ந்து இருக்காரு பேக் சீட்ல பின்னாடி சீட்ல 4 பேர் வண்டியில போறாங்க சரி போகும்போது பாருங்க ஒரு 10 கிலோமீட்டர் போயிருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் நின்னுகிட்டு வண்டியை மறிச்சு நிப்பாட்டுறாங்க சரி போலீஸ பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு பயம் இவனுக்கு இல்ல யாரா இருந்தாலும் ஒரு பயம் வரும்ல திடீர்னு போலீஸ் வண்டியை மறிக்கிறாங்களேன்னு இவன் பதட்டத்துல வண்டியை நிப்பாட்டிட்டான் சரி காவல்துறை அதிகாரி ஐயா அங்க இருந்து வந்து தம்பி வண்டியை விட்டு இறங்குனாரு இவன் பயந்துகிட்டே இறங்குறான் சரி என்ன கேட்க போறாங்களா ஏது கேட்க போறாங்களான்னு பயந்துகிட்டே இறங்கணும்னே காவல்துறை அதிகாரி அங்க வந்து தம்பி 10 கிலோமீட்டர் உன்னை ஃபாலோ பண்ணி வரேன் சரி அருமையா வண்டியை ஓட்டுற பொறுமையா வண்டியை ஓட்டுற ஓவர் ஸ்பீடு கிடையாது ஆம்புலன்ஸ்ல வந்துச்சுன்னா வழி விட்டு அழகா வண்டியை சூப்பரா ஓட்டுற உன்னுடைய இந்த வாகன ஓட்டுநர் திறமையை பாராட்டி எங்கள் காவல்துறை சார்பா உனக்கு ஒரு 10,000 ரூபாய் அவார்டு தரம்டான் இருக்காரு பணம் காவல்துறையே 10,000 ரூபாய் தராங்களாம் சரி சரி அப்ப எந்த அளவுக்கு அவன் பொறுமையா அழகா வண்டியை ஓட்டியிருப்பான் ஆனா இந்த காசை வாங்கின பையன் பேசாம போக வேண்டியதானே இவன் காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கான் பாருங்க சார் வண்டி எல்லாம் நல்லா தான் சார் ஓட்டுவோம் ஆனா லைசன்ஸ் மட்டும் இல்ல சார் இருக்கான் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டலாமையா எவ்வளவு பெரிய தப்பு உடனே அதிகாரி பார்த்தாரு ஏண்டா படவ ராஸ்கல் உடனே பாராட்டி 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கேன் லைசன்ஸ் இல்லாம தான் ஓட்டிட்டு வந்திருக்கேன் பிடிச்சு விடுவேன் சார் கோபப்படாதீங்க சார் 10,000 ரூபாய் கொடுங்க நாளைக்கு எடுத்துட்டு வந்துடுறேன் லைசன்ஸ் என்ன ஏன் காசு இங்க லைசன்ஸ் போட்டேன்னு இவன் பயந்து போனோன்னு பக்கத்துல இவங்க அப்பா உட்காந்துருந்தாருல அவரு ரொம்ப பயந்துட்டாரு ஐயா ஐயா பிள்ளைய திட்டாதீங்கய்யா அவன் ஏதோ குடிச்சு விட்டு உளறான் ஐயா அப்படின்னு இருக்காரு முதல்ல லைசன்ஸ் இல்ல இப்ப புள்ள குடிச்சு விட்டு வேற பேசுறான் பார்த்தாரு காவல்துறை அதிகாரி விடுவாரா லத்திய தூக்கிட்டாரு ஏண்டா குடிச்சு விட்டு வேற வண்டியை ஓட்டுறியாடா பிச்சு விடுவேன் பிச்சு அப்படின்னு தூக்குனாருல இதெல்லாம் பாத்துக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்து இருந்தாருல காது கேட்காத தாத்தா அவரு என்ன தெரியுமா சொன்னாரு நான் அப்பவே சொன்னேன்ல திருட்டு வண்டி எடுத்துட்டு வந்தா போலீஸ் பிடிக்கணும்னு இருக்காரு குடும்பத்தோட வண்டியை களவாண்டு வந்திருக்கிறாங்க ஏன் இதை சொல்றேன்னா அனுபவம் தான் மனிதனுக்கு வாழ்க்கையை கற்று தெரிகிறது ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொரு சிறப்பு ஏன்னா ஒரு விஷயங்க
இந்த தானத்திலே சிறந்தது அன்னதானம், அதை விட சிறந்தது நிதானம். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது எதுக்காக தெரியுமா? இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். பசிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நல்லா இருக்குமா? இன்னைக்கு எதுக்காக கஷ்டப்பட போறோம்? யாருக்காக கஷ்டப்பட போறோம்? நீங்க வரீங்க, நாங்க வரோம். சாப்பாட்டு மட்டும்தான். அந்த சாப்பாடை நம்ம எப்பயுமே வந்து மதிக்கணும். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பாருங்க, சாப்பாடை கொண்டு போய் கொட்டுறாங்க. இந்த கொரோனா டயத்துல இந்த சோறு கிடைக்காம எத்தனை பேர் தவிச்சாங்க தெரியுமா? இன்னமும் இன்னைக்கு கூட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம சாப்பிட்ற நல்ல உணவு ஒரு சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சாப்பாடை தயவு செய்து யாரும் வீணாக்காதீங்க. சாப்பாடு ஏன் இவ்வளவு தூரம் சோத்தை பத்தி பெருமையா பேசுறேன்னா, எனக்கு சாப்பாட்டுல இந்த பிரியாணி சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை. இருக்கத்தானே செய்யும். பிரியாணினா கடையில வாங்கி சாப்பிட்டுறலாம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ருசியான சாப்பாடு பிரியாணி எங்க தெரியுமா கிடைக்கும்? பாய் வீட்டு பிரியாணினா அது தனி சுவை. அவங்கள்ட்ட இருக்கிற பிரியாணினா, அவங்க செய்யற பிரியாணினா அந்த வாசனையே அவ்வளவு ஒரு மனமா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், பாய் வீட்டு பிரியாணி எப்படியாவது தின்னு போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 வருஷமா காத்துக்கிட்டே இருந்தேன். சரி, இந்த பிரியாணி திங்க பாய் வீட்டு பிரியாணி வாய்ப்பு அமையல. போன வருஷம் அமைஞ்சிச்சு ஒரு வாய்ப்பு. அப்புறம் என்ன, போய் ஒரு கட்டு கட்டிட வேண்டியது. ரம்ஜான் பண்டிகை சங்கத்துல படுத்திருந்தேன். பக்கத்துல அந்த தெருவுல பாய் வீட்டுக்காரங்க வந்து இந்த ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுறப்ப பிரியாணி செஞ்சுட்டாங்க. வாட சங்கத்து வரையும் வந்துருச்சு. எப்படியா இருந்தாலும் நம்ம போய் இன்னைக்காவது பிரியாணியை சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு சும்மா போல. நான் என்ன தெரியுமா பண்ணேன், நம்ம போனோம்னா பாய் வீட்டு ஆளு இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒதுக்கி விட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு சொல்லிவிட்டு ஒரு தொப்பி ஒண்ணு வாங்கி மாட்டிக்கிட்டு அவங்கள மாதிரி புல்லா ஒண்ணு மாட்டிக்கிட்டு பாய் மாதிரியே போயிட்டேன். சரி, அங்க போனோன்னு பாருங்க என்ன பாய்னு அவங்க நினைச்சிட்டாங்க. சரி, வாங்க பாய் வாங்க பாய் வாங்க பாய்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு தலவாழ போட்டு சுட சுட மட்டன் பிரியாணியா கொண்டு வந்து இலையில கொட்டினாங்க. கடவுள்கிட்ட அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், இறைவா நான் அதாவது பிறந்த ஒரு பயனை இன்னைக்கு தான் அடையிறேன், அப்படி ஒரு பிரியாணியா இன்னைக்கு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசைஞ்சு வாயில வைக்க போனேங்க. அங்க இருந்து ஒரு பாய் வந்தாரு, தம்பி எந்திரி அப்படின்னாரு. அவர் எந்திரின்னு சொன்னோன்னே ஏன் ஈரக்குலையெல்லாம் நடுங்கிருச்சு. ஏன் நம்ம பாய் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரா என்னமோன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பாய் அப்படின்னு அவர் சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? சலாம் அலைக்கும் அப்படின்னாரு. சலாம் அலைக்கும்னா அவங்க எல்லாம் நம்மள அன்பா வரவேற்கிறது. உடனே நம்ம திருப்பி என்ன சொல்லணும்? அலைக்கும் சலாம்னு சொல்லணும். நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பிரியாணியை பார்த்த ஆர்வ கோளாறுல அல்லாவுக்கு அரோகரான்னு சொல்லிவிட்டேன். எப்படி? அல்லாவுக்கு அரோகரான்னு சொன்னோன்னே இவர் முழிக்கிறாரு, ஆகா பையன் மாறி வந்துட்டான் அப்படின்னு. ஆனா அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி தமிழ் மாநிலத்துல அல்லாவும் அரோகராவும் ஒண்ணுதான், உட்கார்ந்து வயிறு நிறைய சாப்பிடுனாரு. அந்த உணவு அளிக்கிற ஒரு உண்மையான ஒரு அன்பு நம் தமிழர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. சண்டைனாலும் சரி சந்தோஷம்னாலும் சரி நம்மளை போல ஒரு ஒற்றுமையான மக்களை பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயும் நம்மளுடைய ஒற்றுமை இருக்கும். அப்படிப்பட்ட ஒற்றுமையில் சிறப்பான முறை இந்த நாடகத்தை விடிவரை அமைதியான முறையில் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு, என்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் உங்கள் வீட்டு பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்த NS மனோகரன் ஆகிய நான் உங்கள் முன் பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அதே போல் அடுத்த பவனாக அருமை தம்பி நகைச்சுவை நடிகர் வீரமங்கலத்தை சேர்ந்த அஜய் அவர்கள் இன்னொரு நகைச்சுவை நடிகராகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விடிவரை நாடகத்தை இதே போல அமைதியான முறையில் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொண்டு, மற்றும் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் அருமையப்பா மரியாதைக்குரிய எங்களது வீரமங்கலத்தை சேர்ந்த தமிழ் செல்வன் அவர்களும் மற்றும் முத்துராஜபுரத்தை சேர்ந்த சிவசுப்பிரமணியன் சாமித்துறை மூவரும் இணைந்து இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, வேறு எந்த ஒரு நாடகங்களாக இருந்தாலும் சிறந்த நடிகர்களையும் சிறந்த ஒரு இசை கலைஞர்களையும் கொண்டு சிறப்பான முறையில் அமைத்து நடத்தி தருவார்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொண்டு, நாடகத்தைக்கான வருகை தரும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மணல் மேல்குடி முத்துராஜபுரம் அம்பலகாரர்கள் உடன்பிறப்பு இளைஞர் நற்பணி மன்றம் முத்துராஜபுரம் அனைத்து அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அல்லாஹ்க்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி.